அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 18/5/2024 அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் அருமையான சனிக்கிழமை. சனிக்கிழமை காலையில் 6 to 7 நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் அவருக்கு ஒரு ஜிபே பண்ணிவிட்டு, சார் உங்கள் கடனில் ஒரு பகுதியை கொடுத்துட்டேன் சார்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இல்லை சின்ன சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, 1000 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜிபே பண்ணிவிட்டு, சார் உங்கள் கடன் முடிஞ்சு சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதை அவர்கள் படிப்பார்கள், நீங்களும் அதை உணர்வீர்கள். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீக்கிரமாக கடன்னு கடன் அடைந்து விடும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. சனிக்கிழமை அன்னைக்கு வட்டி கொடுக்கலாமான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். எனக்கு சரியாக ஞாபகம் யார் கேட்டதுன்னு, ஆனால் திருவனந்தபுரத்தில் யாரோ என்கிட்ட கேட்டாங்க, சனிக்கிழமை அன்னைக்கு வட்டி கொடுக்கலாமா சார் அப்படின்னு. வட்டி சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப ஒரு விஷயத்தை செய்யணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. அதுக்காக நான் சனிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் திரும்ப பண்ணுவேனா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவீங்க. சனிக்கிழமை குளியெல்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப செய்வதே சனிக்கிழமையின் வேலை. சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி கொடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதற்கு மேல் நான் திரும்ப நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யுங்க. நகை வாங்குங்க, வண்டி வாங்குங்க, போய் அன்னைக்கு போய் அரிசி வாங்குங்க, பருப்பு வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று திரும்ப செய்யணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை ஜாதகம் பார்த்தவங்க தான் என்கிட்ட திரும்ப என்னை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சனிக்கிழமை இனிமேல் ஆஃபீஸ் லீவ் விட்டுறலான்னு இருக்கேன். சனிக்கிழமை அன்னைக்கு முக்கியமான நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச நாள் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த முட்டாள்கள் நமக்கு சொல்லி நாம் நல்ல விஷயங்களை தவற விட்டோம். அதனால் நல்ல விஷயங்களை செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். 6 to 7 சனி ஓரையில் நீங்கள் சமைக்கக்கூடாது. அது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சார் நாங்கள் திரும்ப செய்ய வேண்டாமா அப்படின்னா, சனி ஓரையில் சமைத்தால் சுவையாக இருக்காது. சனி உணவுக்கு மட்டும் செட் ஆக மாட்டார். சனி ஓரையில் நீங்கள் சமைக்கப்படும் எந்த உணவும் சுவையாக இருக்காது. அதனால் 6 to 7 எந்த உணவும் சமைக்கவோ சாப்பிடவோ நீங்கள் அதை வச்சுக்க வேண்டாம். 7 மணிக்கு மேலே சமைங்க, 7 மணிக்கு மேலே சாப்பிடுங்க, இல்லைனா முன்னாடியே சமைச்சிருங்க. ஏன்னா சனி ஓரைக்கு உணவு ஒத்து வராது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி கொடுங்க. நீங்கள் என்ன வேணாலும் திரும்ப வர விஷயத்த பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சனிக்கிழமை பெருமாளின் பொற்பாதங்களை போய் பணிந்து துளசி மாலை அணிவித்து பெருமாளை நீங்கள் மகிழ்வாக சாமி கும்பிடுங்க. ஏன்னா நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இப்போ இந்த திருவண்ணாமலை பயணம் போயிருந்தோம் இல்லையா, உலகளந்த பெருமாள் போயிருந்தோம். நான் உண்மையிலே நினச்சேன் பெருமாளை சாமி கும்பிட மாட்டோம், ஏன்னா அங்கே லேட் ஆகிடுச்சு திருவண்ணாமலை போகிறதுக்கு. அதனால் நம்ம தாயார் சன்னதி தான் திறந்துருக்கு, உலகளந்த பெருமாள் சன்னதி 6 மணி ஆகிடுன்ட்டாங்க. நம்ம வேறு திருவண்ணாமலைக்கு 4:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டோமா. சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு தாயார் சன்னதியை கும்பிட்டு வெளியில் வர்ற உலகளந்த பெருமாள் சன்னதி திறந்துட்டாங்க. உள்ளே போய் அந்த திருமேனியை பார்த்தா அடேங்க அப்பா, எத்தனையோ பேர், என்னுடன் 99% பேர் முதலாக உலகளந்த பெருமாளை தரிசித்திருக்கிறார்கள். உண்மையிலே இறைவன் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கானே. இது அண்ணாமலையார் கோயிலில் நின்று நான் ஒரு நிமிஷம் அழுதுட்டேன். ஏன்னா அண்ணாமலையாரை பார்ப்பதற்காக எங்கூட வந்த 70 பேரில் கிட்டத்தட்ட 60 பேர் முதல் முறையாக அண்ணாமலையாரை பார்த்தவர்கள். நினச்சி பாருங்கள். அப்போது இறைவன் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கான். 60 பேர்த்த அழைச்சிட்டு போய் அண்ணாமலையாரை காட்டுற பாக்கியத்தை கொடுத்துருக்கான்ல. நாங்கள் போய் எனக்கு என்ன கேட்கல, எப்போவுமே எது வேணும்னு கேட்க மாட்டேன். அடுத்தவங்க நல்லா இருக்குன்னே சாமி கும்பிடுவேன். போய் நான் எது வேணும்னே கேட்கல. அவரை போய் கையெடுத்து கும்பிடுவோம், நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் போப்பா நீ என்னப்பா என்னை இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் மனம் நெகிழ்ந்து போய்விட்டது. ஏன்னா வாழ்க்கையில் அண்ணாமலையாரை தரிசித்தவர்களுக்கு திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் திரும்ப வந்தே தீரும். கண்டிப்பாக 100%. ரமண மகரிஷிக்கு வாழ்க்கை கொடுத்த இடம், ரமண மகரிஷிக்கே வாழ்க்கை கொடுத்த இடம், அப்படி தான் நம்ம சொல்லணும். பல ஆயிரம் சித்தர்கள் ஒன்று கூடிய மலை, அந்த மலை பொன் மலை. அந்த மலைக்கு நம்ம போயிட்டு வந்தோம், அண்ணாமலையாரை போய் பாட்டு வந்தோம் அப்படியே அப்படி உடம்புல அப்படி புல்லரிக்குது. உண்ணாமலையாமனை போய் பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் பிறவி பயனாக நான் கருதுகிறேன். என் குருநாதர் இல்லாமல் நான் முதல்ல திருவண்ணாமலை போனது அப்படிங்கிறது இந்த முறை தான். ஏன்னா என் குருநாதரோட தான் நான் போயிட்டு வந்தேன். ஐயா சமாதிக்கு அப்புறம் திருவண்ணாமலை இப்போ தான் நான் போயிருக்கேன். ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை போகணுன்ற ஆவலையும் தூண்டி இருக்கிறது. வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை போயிட்டு வருவோம். வாங்க. திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 12:53 வரைக்கும் தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி. நாள் முழுவதுமே உத்தரம் நட்சத்திரம் இருக்கிறது. உத்தரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம், வைநாசிகம். காலை 11:05 வரைக்கும் அரசனம் நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி பகவான்.
11:05 பிறகு வஜ்ரம் நாம யோகம் இருக்கிறது. வஜ்ரம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். பிற்பகல் 12:53 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். ஆக 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு இருந்தால் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி.
10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். அருமையான சனிக்கிழமை பஞ்சவட்சி ராசி பலன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.